அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சமீப காலமாக துப்பாக்கி கலாச்சாரம் மிக மோசமான அளவில் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பாடசாலைகளில் நடைபெறும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அமெரிக்க மக்களை பெரிதும் அச்சமடைய செய்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதிக்கான நிறைவேற்று அதிகாரம் மூலம் புதிய சட்டத்தை கொண்டுவரப்போவதாக ஜோ பைடன் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அமெரிக்காவில் துப்பாக்கி வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர முதலில் அமெரிக்காவில் துப்பாக்கி பிரச்சனையை பற்றி நாம் வெளிப்படையாக பேச வேண்டும் என்றும் அமெரிக்காவில் துப்பாக்கி வன்முறையால் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை, விபத்துகளில் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை மற்றும் இதனை கருத்தில் கொண்டு இதைவிட இது அதிகம் இருப்பதாக தெரிவித்திருந்தனர். இஸ்ரேல் முழு சக்தியுடன் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதலை தொடரும் என்று நேதன்யாகு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையே இருதரப்பு மோதல் பிராந்திய அளவில் பெரிய போராக வெடிக்கும் அபாயம் இருப்பதாக உலக நாடுகள் தொடர்ந்து கவலை தெரிவித்து வருகின்றன. தற்போது இந்த மோதலில் நூற்றுக்கணக்கானோர் பலியாகி ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்துள்ளனர். இந்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான முழு வலிமையான இராணுவ தாக்குதல்களை அதன் ராக்கெட் வீச்சை நிறுத்தும் வரை தொடர இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உத்தரவிட்டுள்ளார். எங்கள் எல்லா இலக்குகளை அடையும் வரை நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம் என்றும் கூறினார். நேதன்யாகுவின் இந்த நிலைப்பாடு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்ட போர் நிறுத்த முன்மொழிவுக்கான நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக முன்னதாக அமெரிக்காவில் நடைபெற்று வரும் ஐநா மாநாட்டினிடையே அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மோதல் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு ஏதுவாக 21 நாள் போர் நிறுத்தத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். லெபனானில் நிலவும் போர் சூழல் காரணமாக தனது குடிமக்களை லெபனானை விட்டு வெளியேறுமாறு ஜப்பான் வலியுறுத்தியுள்ளது. அவர்களை வெளியேற்ற இராணுவ விமானங்களை அனுப்புவதற்கான திட்டங்கள் நடந்து வருவதாக ஜப்பானின் உயர்மட்ட அரசாங்க செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் கடும் தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு 1000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். இதனால் அங்கு வசிக்கும் தங்கள் நாட்டினரை அந்தந்த நாடுகள் வெளியேறுமாறு வலியுறுத்தி வருகின்றன. தற்போது ஜப்பான் தங்கள் நாட்டு மக்களின் பாதுகாப்பை கருதி வழக்கமான விமான சேவைகள் செயல்படும் போது நாட்டை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்துகிறோம் என்றும் தலைமை அமைச்சரவை செயலாளர் யோஷிமாசா ஹயாஷி இன்று தெரிவித்தார். இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான கடுமையான போர் பதட்டங்கள் அதிகரிப்பது குறித்து அக்கறை கொண்டுள்ளதாக ஜப்பானின் வெளியுறவு மந்திரி யோகோ கமிகாவா புதன்கிழமை கூறினார். இந்நிலையில் ஹிஸ்புல்லா போராளிகளுடன் தொடர்ந்து போராடுவதாக இஸ்ரேல் உறுதியளித்துள்ளது. மேலும் லெபனானில் 21 நாள் போர் நிறுத்தத்திற்கான நட்பு நாடுகளின் கூட்டறிக்கை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.